ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சாயி அன்பர்களே. நம் பகவான் ஸ்ரீ சத்திய சாயியை கண்டு தரிசிக்க தேவர்களும் தேவதைகளும் பிரசாந்தி நிலையம் வந்து வானத்தில் பறந்து வலம் வந்த ஓர் அற்புத நிகழ்வை பற்றிய செய்தியை காணொளியாக பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அடைந்த ஆனந்தத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்று பகவான் பாபாவை வேண்டி தபோவனம் நூலில் காணும் அந்த அனுபவத்தை வாசிக்கின்றேன். வாருங்கள் கேட்டு மகிழ்வோம். பெத்தப்பொட்டு அம்மாவின் அனுபவம். ஷிரடி சாய் பாபாவின் மேல் அதிக பக்தி வைத்திருந்தவர் திருமதி கலி சாரதா தேவி. ஷிரடி சாய் பாபா வாழ்ந்த காலத்தில் அவரோடு மிக அருகில் இருந்து தெய்வீகத்தை பல ஆண்டுகள் அனுபவித்த பாக்கியசாலி. ஷிரடி சாயி தனது உடலை நீத்து எல்லையில்லா பெருவெளியில் கலந்து 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவள் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபாவை சந்திக்க நேர்ந்தது. அவர் அவளை புட்டபர்த்திக்கு வரும்படி அழைத்தார். அப்படி வந்தவருக்கு தங்க பிரசாந்தி நிலையத்திலும் இடம் அளிக்கப்பட்டது. பகவான் அவளை வேடிக்கையாக பெத்தபொட்டு என அழைப்பார். அதில் அன்பும் கலந்திருக்கும். பெத்தபொட்டு என்றால் பெரிய பொட்டு வைத்திருப்பவர் என அர்த்தம். ஏனென்றால் அவள் தனது நெற்றியில் குங்குமத்தை பெரிய பொட்டாக வைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு நாள் பொழுது விடுவதற்கு முன்னர் புட்டபர்த்தியில் இருக்கும் தபோ விருட்சத்தின் அடியில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தாள். இருள் இன்னும் விலகாத நேரம். அவள் எதற்காகவோ கண்களை திறந்தாள். அப்போது நம்ப முடியாத சில காட்சிகளை காண நேர்ந்தது. சில தேவதைகள் பிரசாந்தி நிலையத்திற்கு மேல் இருக்கும் வானத்திலிருந்து அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களிடமிருந்து வெண்ணிற பிரகாசம் வெளிப்பட்டு வான் முழுதும் பரவியது. அவர்கள் கிழக்கு பக்கம் இருக்கும் மலைகளை நோக்கி பறந்து சென்றனர். அவர்கள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தனர். அவர்களது நிறம் பளிச்சென்றிருந்தது. மலர்களும் மாலைகளும் அவர்களை மேலும் அலங்கரித்திருந்தன. அவர்கள் தரையில் நடக்கவில்லை, திறந்த வானத்தினுடைய பறந்து சென்றனர். பெத்த பொட்டுவுக்கு அவர்கள் சாதாரண மனித பிறவி இல்லை என்பது புரிந்தது. அவர் மனம் மயக்கும் இன்னிசையையும் கேட்டார். தேவகணங்கள் தம் இறைவனான ஸ்ரீ சத்தியசாயி பரபிரம்மனை தரிசித்துவிட்டு செல்கின்றனர் என்பது அவருக்கு புலனாகியது. பெத்தபொட்டு ஒரு யோகினி. அதனால்தான் அவருக்கு ஆத்ம உணர்வை தூண்டும் இத்தகைய காட்சியை காணும் வாய்ப்பை பகவான் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து அவள் மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கி வந்தாள். பஜன் ஹாலின் கதவுகளை மெல்ல திறந்தாள். அங்கிருந்த அனைவரும் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் வியக்கும்படியாக அந்த சங்கீத ஒலி மட்டும் மெல்ல தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. இன்னும் ஏதோ சில தேவர்களும் தேவதைகளும் பகவானை தரிசித்துவிட்டு தங்கள் இனிய சங்கீதத்தால் பகவானை ஆராதித்து மகிழ்கிறார்கள் என புரிந்து கொண்டாள். காலையில் பெத்தபொட்டு பகவானிடம், சுவாமி, நேற்று தேவர்களும் தேவதைகளும் தங்களை சந்தித்துவிட்டு திரும்பிச் சொல்லும் போது பார்த்தேன் என்றாள். சுவாமி மெல்ல சிரித்த வண்ணம், ஓ அப்படியா, நீ பார்த்தாயா என்று கேட்ட வண்ணம் நகர்ந்து சென்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.